இயல். ஆனால் தன்னுடைய பேதுருவாக இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும், பவுல் மொட்டைப்பட்டது எழுதியிருக்கு, பேதுரு மறுதளித்ததை எழுதியிருக்கு. எதையுமே என்ன செய்யலை, மறைக்கலை. இப்படி தன்னை மறைக்காமல் தேவனுக்கு முன்பாகவும் சகோதரர்களுக்கு முன்பாகவும் தெளிவாக தன்னை ஒப்பு கொடுக்கிறவன். வேதத்தில் பார்க்குன்னு சொன்னால் நாம் அவருக்கு தான் கணக்கு கொடுக்கணும். எப்படி? நாம் அவருக்கு தான் நாம் கணக்கு கொடுக்கணும், மனுஷருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே. அவருக்கு தான் கணக்கு கொடுக்கணும்னு வாழ்கிறவன் மனுஷருக்கு முன்பாக எப்படி வாழ்வான்? யோக்கியமாய் வாழ்வான். சரியா? நான் தேவனுக்கு முன்பாகத்தான் சரியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி மட்டும் வாழ்ந்தாங்கன்னா அவன் பொய்யன். தேவனுக்கு முன்பாய் வாழ்கிறவன் மனுஷருக்கு முன்பாக எப்படி தான் வாழ்வான்? யோக்கியமாய் வாழ்வான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எனவே நாம் பின்னிட்டு பார்க்க வேண்டாம். நாம் எத்தனையோ காரியத்தில் நாம் தவறாய் இருந்திருக்க முடியும். ஆனாலும் இப்போ கிறிஸ்து இயேசுவை நாம் கவனித்து பார்த்து நாம் மனம் திரும்பி நம்ம ஓட்டத்தை எப்படி ஓட முடியும்? செவ்வையாய் ஓட முடியும். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன தெரியுமா? பேதுரு சொன்னார், இல்லை, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா நமக்காக வேண்டிக் கொள்கிறவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20 வருஷம் முடிங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இப்போ இயேசு எப்படி ஜெபம் பண்ணியிருக்காரு? இவர்களுக்காக, அந்த சீசர்களுக்காக ஜெபம் பண்ணார். அந்த 17ஆம் அதிகாரத்தில் நான் அந்த உலகத்தை விட்டு வரேன், உங்களிடத்துக்கு வரேன். இப்போ யார் இருக்கா? நான் இல்லாத இடத்துல இவங்க இருக்காங்க. நான் இவர்களுக்காக என்ன செய்தேன்? வேண்டிக் கொள்கிறேன். அதுவும் அல்லாமல்